ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நண்டு கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் விட்டு எப்படி ஒரு நண்டு கறி நல்லா சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இதுக்கு நான் இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் தான் நண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறத விட ஃபிஷ் மார்க்கெட்டில் நீங்கள் போய் கிராப் வாங்கினீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் கிராப் கிடைக்கும். நான் வாங்கியிருக்கிற இந்த கிராபோட பேர் என்னென்னா ப்ளூ சிம்மர்ஸ். நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு தான் குட்டியோண்டு தெரியுது, ஆனால் ரொம்ப பெருசு. இதோட அடிப்பக்கம் ப்ளூ கலர்லேயும் மேலே இந்த மட் கலர்லேயும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாயிட்டு நம்ம வேறு பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நண்டை க்ளீன் பண்ணி எடுப்போம். கிராப் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதோட காலெல்லாம் தனியாக உடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா அதோட அடிப்பாகத்தில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டால் போதும். ஃப்ளஷ்ஷு தனியாகவும் ஓடு தனியாகவும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லெக்ஸோட டிப்பு தேவை கிடையாது, அதையும் நீக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நண்டோட வேஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் இதை சமைக்க போகிறேன். நீங்கள் சீ ஃபுட் குக் பண்ணும்போது கண்டிப்பாக மண் பாத்திரம் யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ தக்காளி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால தான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தேவை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், இங்கே இப்படி தான் கருவேப்பிலை நமக்கு கிடைக்கும் இங்கே துபாயில். இது எனக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. குவான்டிட்டி வேறு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் 1 திர்ஹாம். ஆனால் நம்ம ஊரில் நம்ம வீட்டு பேக் சைட்லேயே வச்சுருப்போம் எல்லோரும் கருவேப்பிலை மரம். மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக கருவேப்பிலை நட்டு வச்சுருப்பாங்க. இதோட இங்கே வாங்குறதுல அவ்வளவு மனம் கூட ரொம்பவா இருக்காது, ஆனால் நம்ம ஊரில் அது பக்கத்தில் போனாலே ரொம்ப மனமாக இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளவு ஸ்மெல்லாம் இல்லை கருவேப்பிலை. ஏதோ அந்த இதுக்கு போடணுமேங்கிறதுக்காக நம்ம வாங்கி போடுறது. நான் இதுக்கு தேவையான மசாலா இப்போ எடுத்து வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 பச்சை மிளகாய். நீங்கள் உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப இதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைமுறி தேங்காவை அரைச்சி அதிலேருந்து கெட்டியான தேங்காய் பால் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இந்த தேங்காய் பாலில் நீங்கள் இந்த நண்டு கறி செய்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இதில் விடுறேன். தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சமைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை வதக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். நாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய் கீரை அப்படியே போட்டுடலாம். இதில் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருவோம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் இப்போ நல்லா போயிடுச்சு. நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதில் சேர்த்துடலாம். இந்த மண்சட்டியோட வாய்ப்பகுதி கொஞ்சம் குறுகலாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பரந்த மண்சட்டி எடுத்தீங்கன்னா நல்ல ஈஸியாக இருக்கும் இதை கலர்றதுக்கெல்லாம். நண்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுறணும். இது வேகிறதுக்காகன்னு தனியாக நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதிலே தண்ணி இருக்கும், அது வெளியே ஊறி வந்துடும் நமக்கு. பாருங்கள், நண்டில் இருந்த தண்ணி தான் இது ஊறி வெளியே வந்திருக்கு. இப்போ நண்டுமே நல்லா குக்காக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற நல்ல மிளகுத்தூளை ஆட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கிராப் நல்லாவே குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேணி பிரபாகர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.